السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى الصحابة رضوان الله وعلى جميع المسلمين عباد الله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها، فإن الله ينزل فيها لغروب الشمس إلى السماء الدنيا فيقول: ألا من مستغفر لي فأغفر له، ألا مسترزق فأرزقه، ألا مبتلا فأعافيه، ألا كذا ألا كذا حتى يطلع الفجر. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோன் ஒருவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை விடுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஸரத் சொன்னாங்க, நான் நல்லா பேசுவேன். உண்மையிலேயே அப்படி இல்லை. ஹஸரத் அவர்களுடைய வயதிற்கென்று ஒரு அனுபவம் இருக்கிறது. ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு ஆயுளை கொடுத்திருக்கிறான். அதில் பல பெயர்களை பல நபர்களை பார்த்திருப்பார்கள், பல அனுபவங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அவர்களுடைய அனுபவத்திற்கு முன்னால் என்னுடைய வயது என்பது 1/3 தான். எனவே ஹஸரத் அவர்கள் எனக்காக அதிகம் துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 17வது இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. இந்த இரவிலே நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நாம் ஓதக்கூடிய குர்ஆன்கள், பகலிலே நாம் வைக்கக்கூடிய நோன்பு, கொடுக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொண்டு அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு கூலியை வழங்குமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருளிரங்கும் பருவகாலங்கள் என்று தமிழிலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அருளிரங்கும் பருவகாலங்கள் தான் இந்த ரஜபும் ஷஅபானும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபும் ஷஅபானும் வந்துவிட்டது என்று சொன்னால் ரமலானுக்கு தயாராகி விடுவார்கள். ரஜபும் ஷஅபானும் வந்துவிட்டது என்றாலே ரமலான் வந்துவிட்டது என்று அர்த்தம். எனவே ரமலானுக்கான தயாரிப்பு தான் இந்த ரஜபும் ஷஅபானும் என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்திலே ரமலானிற்கு அடுத்தபடியாக இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அளவுக்கு அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஷஅபான் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்களோ என்று எண்ணும் அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு வைத்ததன் காரணம், சஹாபாக்களையும் நோன்பு வைக்க ஆர்வம் ஊட்டியதற்குண்டான காரணம், இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அன்பான பெருமக்களே, ரஜபினுடைய மாதம் அது மிஅராஜ் என்ற பயணத்தின் மூலமாக பரக்கத்தை பெற்றிருக்கிறது. ஷஅபானுடைய மாதம்
பிறை 15ஆம் இரவாக இருக்கக்கூடிய பராத்தினுடைய இந்த இரவை கொண்டு பரக்கத்து பொருந்தியதாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம், அது நமக்கு சொல்ல தேவையில்லை, அது முழுக்க முழுக்க பரக்கத்து பொருந்திய மாதம். எனவே இந்த பராத்தினுடைய இரவை கொண்டு இந்த ஷஅபானுடைய மாதம் ஒரு கண்ணியமான மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ரஜப் ஷஹ்ருல்லாஹ், ரஜபனுடைய மாதம் அது அல்லாஹ்வுடைய மாதம். ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபானுடைய மாதம் அது என்னுடைய மாதம். ரமலான் ஷஹ்ரு உம்மதி, ரமலானுடைய மாதம் என்னுடைய உம்மத்திற்கு உண்டான மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை தன்னோடு சேர்த்து பெருமை பாராட்டி சொல்லுவார்கள். இந்த ஷஅபானுடைய மாதம் அது என்னுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள். இந்த இரவுக்கென்று சில பெயர்கள் இருக்கிறது, சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. முதல் பெயர் லைலத்துல் முபாரக்கா. இந்த இரவுக்கென்று பெயர் லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. உண்மையிலுமே இந்த இரவு பரக்கத்து செய்யப்பட்ட இரவு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த இரவு கண்ணியத்திற்குரிய இரவு, அதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமல்ல. அதற்கு அடுத்தபடியாக இந்த இரவுக்கு இன்னொரு பெயர் லைலத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அருள்மலை பொழியக்கூடிய இரவு, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய இரவு. அதே போல் லைலத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கக்கூடிய இரவு. நமக்கு எப்படி 2 ஈத் இருக்கிறதோ, ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் என்று இருக்கிறதோ, அதே போல மலக்குமார்களுக்கு என்று 2 இரவுகள் இருக்கிறது. அந்த 2 இரவுகளில் ஒரு இரவு தான் இந்த லைலத்துல் பராத்தினுடைய இரவு என்பது மலக்குமார்களுக்குரிய இரவு. அதே போல லைலத்துல் தஃப்ரீக் என்ற அரபியிலே சொல்லுவார்கள், மனிதனுடைய பிறப்பு இறப்பு, அவனுக்கு வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் கொடுக்க நிர்ணயம் செய்திருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள் பிரித்து கொடுக்கப்படக்கூடிய இரவு இந்த இரவு. அதனால் அந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் தஃப்ரீக். அதே போல இந்த இரவுக்கு லைலத்துல் கலா, மனிதனுடைய விதி நிர்ணயம் செய்யப்படக்கூடிய இரவு. இப்படி நம்முடைய ஒரு ஆண்டினுடைய பட்ஜெட் நம்ம எப்போ போடுவோம், கடையினுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய வரவு செலவு கணக்காக இருக்கட்டும், அதுவெல்லாம் மார்ச் மாதத்தினுடைய கடைசியிலே நிறைவேற்றுவார்கள். அதே போல அல்லாஹ் அடியார்களுடைய வரவு செலவு கணக்கை, பட்ஜெட் தாக்கலை அல்லாஹ் இந்த இரவிலே அல்லாஹ் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே தாக்கல் செய்வார்கள். எனவே இந்த இரவுக்கு அல்லாஹ் மனிதனுடைய கலா என்று சொல்லப்படக்கூடிய விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய இரவு என்பதாக இந்த இரவுக்கு பெயர் இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த இரவிலே நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல பராத்தினுடைய இரவினுடைய மகிமையை நாம் விளங்க வேண்டும். பராத்தினுடைய இரவினுடைய மகிமையை நாம் எல்லாம் விளங்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஏராளமான நிறைய ஹதீஸுகள் பராத்தினுடைய இரவுக்கு ஆதாரமாக இருந்தாலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இந்த பராத்தினுடைய இரவுக்கு போதுமான ஒரு ஆதாரமாக இருக்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்கக்கூடிய அந்த முறை, அந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா வீட்டுக்கு வந்து தங்கி இருக்கிறார்கள். நடு இரவிலே தஹஜ்ஜுடைய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது மையவாடிக்கு செல்லுகிறார்கள், கபரஸ்தானுக்கு செல்லுகிறார்கள். சென்று அங்கே அழுது அங்கே அடங்கி இருக்கக்கூடிய மௌதாக்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ஆயிஷா அம்மா கூட இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணாமே அப்படின்னு தேடிக்கிட்டே வர்றாங்க. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜன்னத்துல் பக்கீயிலே பார்த்து விடுகிறார்கள். பார்த்து விட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. மேல் மூச்சு கீழ் மூச்சு வந்து படுத்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீயிலே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்காக துஆ செய்து விட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவொடனே ஆயிஷா மாட்டா கேட்டாங்க, ஆயிஷாவே
என்ன சந்தேகப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கவுடனே ஆயிஷாமா சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், சந்தேகப்படலை, நீ கூட தான் இருந்தீங்க, திடீர்னு காணாமல் அதனால தேடிட்டு வந்தேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த இரவு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இந்த இரவினுடைய சிறப்பு என்னவென்று தெரியுமா? இதில் தான் இந்த வருடத்திற்கான மனிதனுடைய பிறப்பும் மனிதனுடைய இறப்பும் எழுதப்படுகிறது. அமல்கள் உயர்த்தப்படும் இரவு இந்த இரவு தான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து சொன்னார்கள், இந்த இரவில் தான் அல்லாஹ் விசேஷமாக முதல் வானத்திற்கு இறங்குகிறான். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இறங்கலையா அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் இறங்குகிறான். தஹஜ்ஜுடைய நேரத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கிறான். ஏதாவது கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்களான்னு அல்லாஹ் நம்மகிட்ட கேட்கிறான். ஆனால் பராத்துடைய இரவில் அல்லாஹ் விசேஷமாக முதல் வானத்திற்கு இறங்கி அல்லாஹ் இப்படி கேட்கிறான், அலானி முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு, யாராவது என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தருகிறேன். அலா முஸ்தர்ஸிகின், யாராவது என்கிட்ட ரிஸ்கிலே அபிவிருத்தியை கேட்பவர்கள் உண்டா, அவர்களுக்கு நான் வாழ்வாதாரத்திலே பரக்கத்தை கொடுக்கிறேன். அலா முபதலி, யாராவது முசீபத்து பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பை தேடுபவர்கள் யாராவது உண்டா, ஃபஅஆஃபியஹு, அவர்களுக்கு நான் பாதுகாப்பை கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சூரியன் உதிக்கின்ற வரை, ஃபஜ்ருடைய நேரம் வருகின்ற வரை அல்லாஹ் இப்படி அடியார்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த இரவிலே கூமு லைலஹா, இந்த இரவு முழுக்க நின்று வணங்குங்கள், வசூமு நஹாரஹா, இந்த இரவிற்கு அடுத்து வரக்கூடிய பகல் முழுக்க நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இதையும் சேர்த்து சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து இந்த ரஜபுனுடைய இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இந்த பராத்துடைய இரவை குறித்து கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அதையும் சேர்த்து அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த இரவுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மத்தி இந்த பராத்துடைய இரவை குறித்து கொஞ்சம் கவனக்குறைவாகவும் இருக்கிறார்கள். இந்த இரவு, இந்த மாதம் இருக்கிறது, இது ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடைப்பட்ட மாதம். இந்த மாதத்தினுடைய கண்ணியத்தினுடைய விஷயத்திலே, இந்த மாதத்தினுடைய சிறப்பிற்குண்டான அந்த விஷயத்திலே என்னுடைய உம்மத்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ரமலான்ல நீங்க முழுக்க நோன்பு வைப்பீங்க, அது கடமை, நாங்களும் நோன்பு வைக்கணும், எல்லாருமே நோன்பு வைக்கணும், அது ஃபர்து, அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் ரமலானிற்கு அடுத்தபடியாக நீங்கள் இந்த ஷஅபானிலே அளவுக்கு அதிகமாக நோன்பு வைக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பராத்துடைய இரவில் தான் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றன. என்னுடைய அமல் அல்லாஹ் எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது நான் நோன்பு வைத்த நிலையிலே என்னுடைய அமல்கள் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்முடைய அமல்கள் இந்த இரவில் தான் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது. நாமெல்லாம் விளங்க வேண்டும், நம்முடைய அமல்கள் 3 கட்டங்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. 3 கட்டங்களாக. முதல் கட்டம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது மலக்குமார்களின் மூலமாக. காலையிலிருந்து நாம் செய்யக்கூடிய அமல்களை இரவுக்கு முன்னால், இரவிலிருந்து அடுத்த காலை உதயமாகின்ற வரை செய்யக்கூடிய அமல்களை அடுத்த நாளுக்கு முன்னால், இப்படி ஒவ்வொரு நாளுடைய அமல்களை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக மலக்குமார்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதே போல ஒரு வாரத்தினுடைய அமல் ஒவ்வொரு வாரத்திலும் திங்கட்கிழமை இரவு, வியாழனுடைய இரவு, விடிந்தால் வெள்ளி, இந்த 2 தினங்களும்
நாம் ஒரு வாரத்திலே செய்யக்கூடிய அமல்களை, செயல் பதிவுகளை அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். மூன்றாவதாக நாம் வருடம் முழுக்க செய்யக்கூடிய அமல்களை மலக்குமார்கள் இந்த ஷஅபானுடைய, இதிலும் குறிப்பாக பராத்துடைய இந்த இரவிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக எடுத்து காண்பிக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய அமல்களை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எடுத்து காண்பிக்கப்படும் பொழுது நாம் நோன்பு வைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாம் ஆசை வைக்க வேண்டும். ஹஸரத் சொன்னாங்க, நோன்பு வைப்பது என்பது சுன்னத், பராத்துனுடைய நோன்பு வைப்பது என்பது சுன்னத். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் இந்த பராத்துடைய இரவிற்கு அடுத்து வரக்கூடிய பகலிலே நாம் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். அதே போல இந்த இரவிலே தான் நம்முடைய விதிகள் தீர்மானிக்கப்படுகின்றன. நிறைய விஷயங்களை அல்லாஹ் இந்த இரவிலே தீர்மானிக்கிறான். மனிதனுடைய பிறப்பு இந்த இரவிலே தீர்மானிக்கப்படுகிறது, மனிதனுடைய இறப்பு இந்த இரவிலே தீர்மானிக்கப்படுகிறது, நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ் இந்த இரவிலே தீர்மானிக்கிறான். அதே போல இந்த வருடத்திலே யார் யாரெல்லாம் ஹஜ் செய்வார்கள் என்பதையும் கூட அல்லாஹ் இந்த இரவிலே அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அதே போல நம்முடைய விதியையும் அல்லாஹ் இந்த இரவிலே தீர்மானிக்கிறான். அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய தாயினுடைய கர்ப்பப்பையிலே இருக்கின்ற பொழுது, விந்து துளியாக நாம் நம்முடைய தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் 40 நாள் அந்த இந்திரியத்தை தாயினுடைய கர்ப்பத்திலே அல்லாஹ் அப்படியே 40 நாள் சேகரித்து வைத்து விட்டான். அதற்கு பிறகு 40 நாட்கள் அந்த துளி விழுகட்டியாக தாயினுடைய கர்ப்பத்துடைய அந்த சுவற்றிலே ஒட்டி கொண்டிருக்கும். அதற்கு பிறகு 40 நாட்கள் கழித்து ஒரு சதை பிண்டமாக மாறும். இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனில் 1445 வருடங்களுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டான். 40 நாள் நம்முடைய துளி தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கும். அதற்கு பிறகு 40 நாள் கழித்து ஒரு விழுகட்டியாக இருக்கும். அதற்கு பிறகு 40 நாள் வரை ஒரு சதை பிண்டமாக இருக்கும். அதற்கு பிறகு 40 நாள் கழித்துதான் அந்த மனிதனுடைய உருவம் கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ் அழகாக சொல்லிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த விழுகட்டி அந்த சதை பிண்டமாக ஆனதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவான். அந்த மலக்கு அந்த சதை பிண்டத்திற்கு பக்கத்திலே வந்து அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டவனே அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதனுடைய இந்த குழந்தையினுடைய பிறப்பு இறப்பு, இந்த குழந்தைக்கு உண்டான வாழ்வாதாரம் என்ன, இந்த குழந்தை நல்லவனா கெட்டவனா, இந்த குழந்தை வாழுகின்ற பொழுது எதை செய்யும் என்பதை எல்லாவற்றையும் அல்லாஹ் அந்த குழந்தை தாயினுடைய கர்ப்பப்பையிலே சதை பிண்டமாக இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் எழுதி வைத்து விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அன்பான பெருமக்களே, இங்கேதான் நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். அல்லாஹ்வுடைய விதியை யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் யாராலையும் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய விதியை மாற்றுவதற்கு உண்டான சக்தி அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய விதியை அவனை தவிர வேறு யாராலையும் மாற்ற முடியாது. அது ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. மனிதர்களும் இந்த எல்லா உலகமும் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் நம்முடைய விதியை எழுதி வைத்து விட்டான். அந்த ஜஃபல் கலம் என்ற அரபியிலே சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய பேனாவினுடைய மை அது காய்ந்து விட்டது, மறுபடியும் அது எழுதப் போவது கிடையாது. இப்படி இருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, அத்துஆ, துஆவிற்கு அல்லாஹ்வுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2 ஹதீஸையும் நாங்கள் வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். விதியை மாற்ற முடியாது, விதி எழுதியது தான். ஆனால் துஆ ஒரு சக்தி இருக்கிறது, துஆவிற்கு அல்லாஹ்வுடைய விதியையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதாக 2யுமே சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான்.
இரண்டுமே உண்மை. இந்த இரவிலே நாம் செய்யக்கூடிய துஆக்களுக்கு சக்தி இருக்கிறது. இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சோம்னா அல்லாஹ் நம்முடைய விதியில் என்ன எழுதி வைத்திருக்கிறானோ, சில நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஆபத்து வர வேண்டும் என்று எழுதி வைத்திருப்பான். இந்த இரவிலே நாம் வணங்கக்கூடிய இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ் அந்த ஆபத்துகளை நிவர்த்தி செய்து விடுவான். சில கஷ்டங்களை நம்முடைய விதியிலே அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான். நாம் கேட்கக்கூடிய துஆக்களின் காரணமாக அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து விடுவான் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமானிலே இதுவும் ஒரு வகை. ஈமான் பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய விஷயத்தில் என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை அப்படியே முழுசா ஈமான் கொள்ளணும். சஹாபாக்கள் அப்படிதான் ஈமான் கொண்டாங்க. எதிர்த்து கேள்வி கேட்கல. யா ரசூலல்லாஹ், விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொன்னது நீங்க தான், துஆவின் மூலமாக விதியை மாற்ற முடியும்னு சொன்னதும் நீங்க தான், ரெண்டுத்துக்கு விளக்க சொல்லுங்க. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. நபி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஈமான் கொண்டார்கள். அதே போன்று ஈமான நம்முடைய உள்ளத்திலும் வர வேண்டும். ஈமான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே நம்புவதுதான் உண்மையான ஈமான். அன்பான பெருமக்களே, ஷைத்தானுடைய ஒரு வாசல் தான் இது. ஏதாவது கேள்வி கேட்க வைத்துக் கொண்டே இருப்பான். இது எப்படி, இது எப்படி, இப்படி செஞ்சா இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி செஞ்சா அப்படி நடந்திருக்கலாமே, வேற மாதிரி நடந்திருக்கிறோமே, நான் இந்த மாதிரி செய்திருந்தால் முடிவு நன்றாக இருந்திருக்குமே என்று அல்லாஹ்வுடைய விதியை நம்பாமல் நம்முடைய செயல்பாடுகளை நம்ப ஆரம்பித்தால் அது ஷைத்தானுடைய வழி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விதியை அப்படியே நம்ப வேண்டும். அதில் இப்படி செய்திருந்தால் ஏதாவது நன்றாக இருந்திருக்கும், அப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தால் அங்கே ஷைத்தான் ஒரு வழியை திறந்து வைத்து விடுவான். நம்முடைய ஈமான் பறிபோகுவதற்குண்டான ஆரம்பம் என்பதாக முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, இந்த இரவிலே நாம் அதிகமாக செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல துஆவிற்கு விதியையே மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அல்லாஹ்வுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி துஆவிற்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய துஆ இருக்கிறது அது களப்பற்றதாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இன்னொரு ஷர்த், இன்னொரு நிபந்தனை, நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஹலாலா இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு ஹலாலா இருந்தால்தான் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அன்பான பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. சஹாபாக்களும் இருந்தார்கள். ஒரு மனிதர் வேகமாக வந்தார். பார்ப்பதற்கே பரதேசியினுடைய கோலத்திலே இருந்தார். ரொம்ப தூரத்திலிருந்து வந்தவரை போன்று தெரிந்தார். ஆடையெல்லாம் அழுக்காக இருந்தது, தலைமுடி பரட்டையாக இருந்தது. பல நாள் சாப்பிடாதவரை போன்று அவருடைய தோற்றம். வந்த ஒரு நேர கஅபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடித்துக் கொண்டு அழுது துஆ செய்கிறாரு. சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் சாட்டம் சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், இந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்குவான். எப்படி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், பார்த்தாலே தெரியுது அவருடைய தோற்றம் பல நாள் பட்டினி கிடந்தவரை போன்ற உடல் அமைப்பு, அவருடைய அழுக்கான ஆடை, பரட்டையான தலைமுடி, அவர் கேட்கக்கூடிய அந்த உருக்கமான துஆ, இதையெல்லாம் பார்த்தால் எங்களுக்கு தெரிகிறது அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளுவான் என்று சொன்னவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த அடியானுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா இவருடைய ஆடை ஹராம், இவருடைய குடிப்பு ஹராம், இவருடைய உணவு ஹராம். பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த இரவிலே நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டும் என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், முதல் விஷயம் நம்முடைய துஆக்கள் பரிசுத்தமானவையாக, களப்பற்றதாக நம்முடைய துஆ இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய உள்ள போற சாப்பாடு ஹலாலாக இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே செய்த அமல் கபர் ஜியாரத்.
மையவாடிக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருந்த மக்களுக்காக துஆ, அங்கே அடங்கி இருந்த மக்களுக்காக துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ஹதீஸை ஆயிஷா அம்மாவை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தை முடித்து விட்டு வீட்டிற்கு வருகிறார்கள். வந்த உடனே ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, ஆயிஷாவே தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? கணவன் கேட்ட அனுமதி மனைவியிட்ட. இன்னைக்கு நாம நம்முடைய மனைவியிடத்தில் எந்த விஷயத்திற்கு அனுமதி கேட்கிறோம்? இந்த விஷயத்தை பற்றி பேச இது ஒரு தனி விஷயம். கணவன் மனைவி இடத்திலே எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அனுமதி கேட்க வேண்டும் என்பதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வாழ்ந்து காட்டிய பெருமகனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃபில் தொழுவதற்கு, சுன்னத்து தொழுகுவதற்கு மனைவியிட்ட அனுமதி கேட்டான். தொழுகட்டுமா அப்படி ஆயிஷா அம்மா தொழுகுங்க யா ரசூலல்லாஹ் சொன்னவனே, அந்த வீடே குட்டியூண்டு வீடு, சின்ன வீடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்னாங்கன்னா அவங்களுடைய தலை தெரியும். நம்ம வீடு மாதிரி மாட மாளிகையோ கூட கோபுரங்களோ அல்ல. பெருமானாருடைய வீட்டிற்கு மேலே முகடு இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்னாங்கன்னா வெளியிருக்கிறவங்களுக்கு தலை தெரியும். அவ்வளவு குறுகிய வீடு. ஆயிஷா அம்மா குறுக்கி படுத்துக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நின்று தொழுதாங்க, ரொம்ப நேரம் தொழுதாங்க. சஜிதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட சஜிதா. படுத்திருந்த ஆயிஷா அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்து விட்டாங்க. லனன்து, நான் எண்ணிக்கொண்டேன், ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கது மாத்த வஃபாத் ஆயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வந்தவனே நான் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலு பக்கத்தில் போய் பெருவரை லேசாக சுண்டி விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக அசைஞ்சாங்க. அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகல, உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொண்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஜிதாவிலே இந்த துஆவை ஓதி கொண்டிருந்தார்கள். என் காதல நான் கேட்டேன். அந்த துஆவை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஊது அல்லாஹும்ம அஊது பி அஃபிக மின் இகாபிக வ அஊது பி ரிதாக மின் சக்திக வ அஊது பிக மின்க இலைக வ ஜல்ல வஜ்ஹுக லா உஹ்சி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு உன்னுடைய மன்னிப்பை பகரமாக வைத்து உன்னுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய திருப்பொருத்தத்தை பகரமாக வைத்து உன்னுடைய கோபத்தை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஜல்ல வஜுஹுக, உன்னுடைய திருமுகம் அது உயர்ந்து விட்டது. லா உஹ்சி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக. யா அல்லாஹ், உன்னை நீ எப்படி புகழ்ந்தாயோ அந்த அளவுக்கு என்னால் உன்னை புகழ முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதி கொண்டிருந்தார்கள் என்பதை நான் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்ச உடனே கேட்டாங்க, ஆயிஷா, நான் வஃபாத் ஆயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டவுடனே ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ஆமை யா ரசூலல்லாஹ்னு சொன்னவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஓதன இந்த துஆவை நீங்க கேட்டீங்களா அப்படின்னு கேட்டவனே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கேட்டேன்னு சொன்னவனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த துஆவை நீங்களும் மனனம் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுங்கள். أعوذ بعفوك من عقابك وأعوذ برضاك من سخطك وأعوذ بك منك إليك جل وجهك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك. இந்த துஆவை இந்த இரவிலே நாம் அதிகம் ஓத வேண்டும். இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக நமக்கு இலைமறை காயாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை இந்த இரவிலே அதிகமாக நாம் ஓத வேண்டும். அதே போல அல்லாஹ்ட்ட இந்த இரவிலே நாம் என்ன துஆவை கேட்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நீண்ட ஆரோக்கியம் பிளஸ் உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் பிளஸ் உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே இருந்தால் தான் வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள் இருக்குது, உடல் முழுக்க நோயா இருக்குதுன்னா அவர் ரொம்ப வருஷம் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, படுத்த படுக்கையா இருந்து அல்லாஹ்விட்ட எந்த வணக்க வழிபாடுகளும் செய்ய முடியாது. எனவே நீண்ட ஆயுளும் இருக்க வேண்டும். அந்த ஆயுளோடு
நிறைவான ஆரோக்கியம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா. அல்லாஹ் உன்கிட்ட உன்னுடைய பாவ மன்னிப்பை தேடுகிறேன், உன்னிடமிருந்து ஆஃபியத்தை தேடுகிறேன். எனவே அல்லாஹ்ட்ட அதிகமாக இந்த இரவிலே உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள். உடல் ஆரோக்கியம்தான் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்திலேயே ஆகச் சிறந்த செல்வம் உடல் ஆரோக்கியம் மட்டும்தான். எனவே இந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே நீண்ட ஆயுளுக்காகவும் அதோடு சேர்த்து உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அல்லாஹ்விட அதிகமாக துஆ செய்யுங்கள். அதே போல வளமான ரிஸ்க் குறைவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத்து என்பது முக்கியம். பரக்கத்து என்பது முக்கியம். நிறைய இருக்கிறதுக்கு பேர் பரக்கத்து இல்லை. கொஞ்சமாக இருந்தாலும் நிறைவாக இருப்பதற்கு பேர் தான் பரக்கத்து. அலி ரலியல்லாஹு ஒருத்தர் கேட்டார், ஆடும் குட்டி போடுது, நாலுகாட்சி ஒன்றும் குட்டி போடுது. ஆடு குட்டி போடுறதை விட அது குட்டி போடுறது தான் நிறையா இருக்குது. ஆனால் உலகத்தில் பார்த்தோம்னா அதனுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, ஆடுனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டவுடனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆடு ஃபஜ்ர்லே எந்திரிச்சிது, அது நாய் மாற்றி சொல்லிவிட்டு நாய் இரவெல்லாம் கத்திக்கிட்டே இருந்துட்டு பகலில் தூங்கிடும். எனவே நாம் குறைவாக இருப்பதற்கு பெயர் பரக்கத், நிறைய இருப்பதற்கு பெயர் பரக்கத்தல்ல. குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருப்பதற்கு பெயர் தான் பரக்கத். ஒருத்தருக்கு 10,000 ரூபா தான் சம்பளம்னா இந்த 10,000 ரூபா சம்பளத்தில் அல்லாஹ் அந்த அடியானுடைய ஒரு மாதத்தினுடைய தேவையை நிறைவாக நிறைவேற்றினால் அது அல்லாஹ் அந்த மனிதனுடைய வருமானத்திலே செய்திருக்கக்கூடிய பரக்கத். நேரம் கொஞ்ச நேரம் தான், ஆனால் அந்த நேரத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை விரைவாக செய்து முடித்து விட்டால் அது நேரத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பரக்கத். குறைவான ஆயுள் நிறைவான அமல், அது ஆயுளே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பரக்கத். எனவே இந்த இரவிலே நாம் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்க வேண்டியது நம்முடைய வருமானத்தில், நம்முடைய ரிஸ்கிலே. ரிஸ்க்னா எல்லாமே தான், பணம் காசு மட்டுமல்ல, நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய குடும்பம், நம்முடைய வியாபாரம், எல்லாவற்றிலும் அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை இந்த இரவிலே அதிகமாக கேட்க வேண்டும். மூன்றாவது, பலா முசீபத்துகளை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். அதிகமாக இந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாப்பு தேடணும். யாருக்கு எப்போ என்ன நடக்கணும் அல்லாஹ் முன்னாடி எழுதி வச்சுட்டான், அது அல்லாஹுக்கு தெரியும். எனவே இந்த இரவிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக, பலா முசீபத்துகளுக்காக, சோதனைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கபர் ஜியாரத், ஏற்கனவே சொன்னது போல கபர் ஜியாரத் இந்த இரவிலே செய்வது என்பது சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே விசேஷமாக கபர் ஜியாரத் செஞ்சிருக்கிறார்கள். மற்ற நாட்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருந்தாலும் இந்த இரவிலே விசேஷமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஜியாரத் செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்து நஹீதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், ஆரம்பத்தில் உங்களை நான் கபர் ஜியாரத் செய்வதை விட்டு தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, இப்பொழுது நீங்கள் கபர் ஜியாரத் செய்யுங்கள். ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா, நிச்சயமாக கபர் ஜியாரத் என்பது அது மறுமையினுடைய சிந்தனை கொண்டு வரும். எத்தனை பேருக்கு கொண்டு வருதுன்னு நாம் யோசிச்சு பார்க்கணும். எல்லாத்துக்குமே வரும். கபரஸ்தானுக்குள்ள போனோம்னா வராதவங்களுக்கு கூட அந்த ஞாபகம் வரும். இந்த இடத்துல தான் நம்மளை அடக்கம் பண்ணுவாங்க, இதற்கு பிறகு நாம் மண்ணோடு மக்கி போய் விடுவோம், இந்த இடத்திலே தான் நமக்கு கேள்வி கேட்கப்படும், இந்த இடத்திலே நமக்கு சொர்க்கமா நரகமா என்று முடிவு செய்யப்படும் என்பது எல்லாம் அந்த இடத்திலே போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தை சுன்னத்தாக்கினார்கள். முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாரம் ஜும்மா தொழுகை முடிஞ்ச உடனே நேராக பெரிய பள்ளியாசல போய் கபர் ஜியாரத் செய்வாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இது கூடுமா, அது கூடாதா, அது கூடுமா, இது கூடாதா, இது எல்லாமே கேள்விகளுக்கு மேலே கேள்வி கேட்டு கேட்டு நவீன சிந்தனைகளை நம்முடைய மூளைக்குள்ள கொண்டு வர ஆரம்பித்ததற்கு பிறகு நிறைய அமல்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு போயிடுச்சு.
எனவே கபர் ஜியாரத்தை செய்வதை வளமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கபர் ஜியாரத் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது மரணத்தினுடைய சிந்தனையும் கொண்டு வரும், மறுமையினுடைய சிந்தனையும் நம்முடைய உள்ளத்துக்குள்ள தானாக கொண்டு வந்து விடும். எனவே கபர் ஜியாரத்தை செய்வது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே செய்து காட்டிய சுன்னத். அதே போல கூமு லைலஹா, இந்த இரவு முழுக்க நின்று வணங்குங்கள். வெறுமனே பயான் கேட்டுட்டோ அல்லது கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சதுக்கு பிறகு துவா ஓதி முடிச்சதற்கு பிறகு வீட்டுக்கு போனோம்னா அதோடு முடிந்து விட போவது கிடையாது. அன்பான பெருமக்களே, கூட்டாக அமல் செய்வது என்பது வேற. கூட்டாக உட்கார்ந்து திக்ரு செய்வது, கூட்டாக உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவது, கூட்டாக உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் செய்வது, கூட்டாக உட்கார்ந்து துஆ கேட்பது, கூட்டு அமல் என்பது வேறு, தனிப்பட்ட முறையிலே செய்யக்கூடிய அமல் என்பது வேறு. கூட்டாக அமல் செய்வதை விட அல்லாஹ் தனிமையில் என்ன செய்யறோங்கிறத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே தனியாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தனியாக உட்காந்து குர்ஆன் ஓதுங்க, தஸ்பீ நஃபில் தொழுகுங்க, நஃபிலான உபரியான வழி தொழுகைகள் எவ்வளவோ தொழ முடியுமோ. என்னால் ஒரு 10 ரக்காத் தொழ முடியும், ஒரு 20 ரக்காத் தொழ முடியும். தனியாக தொழுகுங்கள், அதற்கு அல்லாஹ் நிறைய நன்மையை கொடுப்பான். தனியாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதனை ஆசை வந்தால் அல்லாஹ் அந்த ஆசையை கபூல் செய்வான். எனவே குர்ஆன் ஓதுங்கள் இந்த இரவிலே. நான் தனியாக உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றால் தனியாக அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்யுங்க. அல்லாஹ்ட்ட கேட்பதற்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு. சுயநலமாக விட பொதுநலமாக எவ்வளவோ கேட்பதற்கு நிறைய துஆக்கள் இருக்கிறது. நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய மஹல்லாவிற்காக, நம்முடைய ஊர் மக்களுக்காக இன்றைக்கு முழுக்க முழுக்க முஸ்லிம் சமூகம் தவறான பாதையிலே மிக வீரியமாக, மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நம்முடைய வளரும் தலைமுறையினர் அவர்களுடைய நேர்வழிக்காக நீங்கள் பொதுநலமாக யோசித்து அவர்களுக்காக இந்த நிலையில் அதிகமாக துஆ செய்யுங்கள். அதே போல தஸ்பீ நஃபில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸ்பீ நஃபில் தொழுகை என்பது ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை, அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு தடவை, அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை, அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு தடவையாவது, இது எல்லாம் முடியாட்டி கடைசியில் ஆயுள்ள ஒரு தடவையாவது தொழுகுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. தஸ்பீ நஃபில் தொழுகை அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த தொழுகை. அந்த ஒரு 4 ரக்காத்துகள் தொழ வேண்டும். 4 ரக்காத்துகளில் 5 சூறாவும் ஏதோ ஒரு துணை சூறா ஓதியதற்கு பிறகு கலிமா தம்ஜீத் என்று சொல்லப்படக்கூடிய சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் ஒவ்வொரு ரக்காத்திலே 75 தடவை ஓதணும். கராத்து ஓதுறதுக்கு முன்னாடி 5, கராத்து ஓதியதற்கு பிறகு 10, ருக்கூல 10, ருக்கூலேருந்து எந்திரிச்சதுக்கு பின்னாடி 10, முதல் சஜிதால 10, முதல் சஜிதாலேருந்து எந்திரிச்சு உட்காந்து 10, மறுபடியும் 2வது சஜிதால 10, இப்படி ஒவ்வொரு ரக்காத்திலும் 75 தடவை ஓதி 4 ரக்காத்துகளிலும் இந்த கலிமாவை 5 சூறா துணை சூறா ஓதியதற்கு பிறகு 75 தடவை ஓதி இந்த தொழுகையை நிறைவேற்றுவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஆர்வமூட்டிய சுன்னத்தான தொழுகைகளில் தஸ்பீ நஃபில் தொழுகையும் ஒன்று. முடிந்தால் அந்த தொழுகை இந்த இரவிலே தொழுகுங்கள், தொழுகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்பான பெருமக்களே, வாய்ப்பை கிடைத்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, அல்லாஹ் அடியார்களுக்கு அவர்களுடைய ஆயுளிலே சில வாய்ப்புகளை, சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருகிறான். எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சொன்னது நான் இல்லை, ரசூலுல்லாஹ். வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிஅராஜுடைய இரவு அது கிடைத்த வாய்ப்பு, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஷஅபானுடைய 15வது இரவு, இந்த பராத்துடைய இரவு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இந்த இரவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையினுடைய இரவு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டால் கபூலாகவும் இருக்குது. அந்த நேரம் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் இமாம் 2 குத்துபாவிற்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த சிறிய அந்த இடைவெளி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் துஆ கபூலாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை பயன்படுத்துவது. அரஃபாவுடைய நோன்பு, அதே போல
ஆஷுராவுடைய 2 நோன்பு, பெருநாட்களுடைய 2 இரவுகள், இப்படி அல்லாஹ் நிறைய வாய்ப்புகள் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தியவர்கள் பலன் பெற்றுக் கொள்வார்கள், வீணாக்கியவர்கள் கை சேதப்பட்டு போவார்கள். கொடுத்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வேறு எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் இவ்வளவு வாய்ப்பு அள்ளி கொடுக்கல. மற்ற உம்மத்துக்கெல்லாம் அல்லாஹ் 1000 வருஷம் கொடுத்திருந்தான், இவ்வளவு வாய்ப்பு கொடுக்கல. ஆயுள் இருந்தது, வாய்ப்புகள் குறைவு. ஆயுள் குறைவு, வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்பை கொடுக்கப்பட்டவர்கள் நாம் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, வேடிக்கைக்கு ஒரு கதையை சொல்லுவார்கள், ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். மலக்குல் மௌத் வரார். ஒருத்தர் சக்கராத்தினுடைய வேதனை, இப்போவோ அப்போவோன்னு இருக்கிறார். உயிரை வாங்குவதற்கு மலக்குல் மௌத் வந்துடுறார். வந்தவொடனே அந்த மனிதர் கேட்டார், வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, முன்னாடியே சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா இதோ என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் அமல் செஞ்சுருக்கேன். நீ வீட்டுக்கெலாம் யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. நான் கொஞ்சம் தயாரிப்புகள் செஞ்சு வச்சுக்குவேன். இப்படி திருப்புன்னு சொல்லாமல் வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டவனே மலக்குல் மௌத் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுவார். அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு மன் ததக்கர். அல்லாஹ்னுடைய அத்தாட்சிகளை நினைவுபடுத்தக்கூடிய ஆயத்துகள் வந்ததற்கு பிறகும் நீங்கள் சிந்தனை பெறவில்லையா? இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். கதிஜாவுக்கு முன்னதீர், அல்லாஹை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர் வந்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு போயிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை தான். எனவே நீங்கள் தயாராகிக்கங்க, உங்களுடைய மவுத் வந்துருச்சு, உங்களுடைய உயிரை எடுக்கப் போகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு இந்த சொல்லுவார்கள், நம்முடைய நரை முடி இருக்கிறது அல்லவா, இந்த நரை முடி வந்துருச்சுனாலே நம்முடைய நேரம் நெருங்கி விட்டது என்று அர்த்தம். ஒருத்தருக்கு முடி நிறைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அவருடைய வாழ்நாள் முடிய போகிறது என்ற அர்த்தம். இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, இருக்கக்கூடிய நேரத்தை இபாதத்துகளின் மூலம் கழித்து விட வேண்டும். 2வது, பேரம்பேத்தி எடுத்துட்டோன்னு சொன்னால் அப்போ அடுத்த எச்சரிக்கை, இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச காலம்தான். நரை வந்து விட்டது, பேரம்பேத்தி வந்துட்டாங்க, இன்னும் இருக்க போவது கொஞ்ச காலம்தான். இருக்கின்ற இந்த நேரத்திலாவது நன்மையான காரியங்களை செய்து கொள்ளுங்கள். அதே போல நோய் அளவுக்கு அதிகமாக நோய் வருகிறது என்று சொன்னால் அதுவும் கடைசி எச்சரிக்கை, இதுக்கு பிறகு வேறு எச்சரிக்கை இல்லை. எனவே சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை, அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம், இந்த வாய்ப்பு, இந்த வாழ்நாள் ஒரு தடவை தான். பிறப்பும் ஒரு தடவை, இறப்பும் ஒரு தடவை. இரண்டுக்குமே மத்தியில் இருக்கக்கூடிய வாழ்நாளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் தம்முடைய வாழ்நாளை அப்படித்தான் பயன்படுத்தி கொண்டார்கள். நிறைய நபர்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு வந்ததற்கு பிறகு நேரான வழி வந்துடும். ஏதாவது ஒரு ஒன்றை இழந்துட்டாருன்னா அவர் நல்ல ஒரு அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான். சில நபர்களுக்கு அல்லாஹ் நெருக்கமானவர்களுடைய உயிரை கைப்பற்றி சோதனை செய்வான். சில நபர்களுக்கு அல்லாஹ் வியாபாரத்தில் நஷ்டமாக்கி சோதிச்சு பார்ப்பான். இது வரைக்கும் பாவம் செஞ்சுட்ட, உனக்கு பிடிச்ச வியாபாரத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன், இதுக்கப்புறமாவது திரும்பி நல்லது செய்கிறதுக்கு உண்டான வழியை பாரு. இப்படி அல்லாஹ் நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுப்பான். அந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைநேசராக ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள மாதிரி குடிகார் யாருமே இல்லை. ரொம்ப குடிகார், எப்போ பார்த்தாலும் தள்ளாடி கொண்டே இருப்பார். அவ்வளவு குடிகாரர். வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தவனே அவங்களுக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை. எவ்வளவு போதையாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய குழந்தையை தூக்கி கொஞ்சுவாங்க. தூக்கி போட்டு சந்தோஷமாக கொஞ்சுவாங்க. அப்படி ஒரு நாள் போதையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகளை அப்படியே மேலே தூக்கி போட்டு விளையாட்டுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு பிடிக்கும்போது போதையின் காரணமாக கை வலிக்கவும், குழந்தை, சின்ன குழந்தை கீழே விழுந்த உடனே அந்த குழந்தை அப்படியே துடிதுடித்து அங்கேயே ஷஹீதாகிவிடும்.
ரொம்ப கஷ்டமாயிரும் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ரொம்ப வருத்தப்படுவார்கள். அதே போல மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு இரவு, அந்த இரவிலே குடித்து விட்டு படுத்திருக்கிறார்கள். கனவு வருகிறது. அந்த கனவிலே சொர்க்கம் காட்டப்படுகிறது. அந்த சொர்க்கத்தில் அவங்களுடைய மகள் இருக்கிறாங்க. மாலிக் இப்னு தீனார் உள்ள போக பார்க்குறாங்க. அவங்களுடைய மகள் அக்காவை பார்த்த உடனே வேக வேகமாக ஓடி வந்து அக்கான்னு வந்து கட்டி பிடிச்ச உடனே மகள் தன்னுடைய தந்தையை பார்த்து குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகிறார்கள். அலம் யக்னில் லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி வந்ததற்கு பிறகும் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கவில்லையா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆயத்தை ஓதி அந்த குழந்தை காமிச்ச உடனே இந்த கனவு முடிந்து விடுகிறது. உடனே துடுக்கிட்டு எழுந்திருக்கிறார்கள் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த ஒரு ஆயத்தினுடைய பிரதிபலிப்பு அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். பின்னால் மிகப்பெரிய இறைநேசராக வருகிறார்கள். இறைநேசருடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாருமே பிறக்கும் போதே அவுலியாவா இல்லை, எல்லாருமே பாவம் செய்தவர்கள் தான். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஏதோ ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அந்த இறை நேசத்தை பெற்றுக்கொண்டார்கள். நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை விட மிகப்பெரிய திருடர் யாருமே இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு குர்ஆனுடைய ஆயத் அவருடைய உள்ளத்தை தைத்தது. பிறகு அவர்கள் மிகப்பெரிய இறைநேசராக ஆனார்கள் என்பது வரலாறு. எனவே சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளில் ஒன்றுதான் இந்த பராத்தினுடைய இரவு. எனவே இந்த பராத்தினுடைய இரவை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த இரவிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்காக, நம்முடைய காசா பலஸ்தீனுடைய மக்களுக்காக இப்பதான் போர் நிறுத்த அறிவிப்பை செய்திருந்தார்கள். மறுபடியும் போரினுடைய ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நரகத்தை காண்பிப்பேன் என்று மறுபடியும் அமெரிக்காவுடைய அதிபர் குரல் கொடுக்குகிறார். ஏற்கனவே அல்லாஹ் அங்கே ஒரு நரகத்தை காமிச்சிட்டான். மீண்டும் மறுபடியும் பலஸ்தீனுடைய மக்களுக்கு அங்கே போர் பதட்டத்தினுடைய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்நாள் முழுக்க அங்கே அவர்கள் கஷ்டத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த இரவில் அதிகமாக துஆ செய்யுங்கள். நம்முடைய முன்னோர்கள், அவர்களுக்காக இந்த இரவில் அதிகமாக துஆ செய்யுங்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வருங்கால சந்ததி எதிர்காலத்தில் அவர்கள் நல்லவர்களாக, நல்ல தலைமுறையினர்களாக உருவாகுவதற்கு அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். எதிர்காலம் மிக மோசமாக இருக்கும். முன் சென்றவர்களை விட பின்னால் வரக்கூடியவர்கள் தான் ஈமானை பாதுகாப்பது அதிக சிரமத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக மோசமான ஒரு சூழல். இன்றைக்கு செய்தித்தாளில் பார்த்தீங்க என்று சொன்னால் வாலிபர்களுடைய அட்டகாசம், தாங்க முடியாத ஒரு அட்டகாசம். அவர்களை நேரான வழியிலே கொண்டு செல்வதற்கு பெற்றோர்களுடைய துஆ மிக முக்கியம். அதே போல் நல்ல வளர்ப்பு என்பது மிக மிக முக்கியம். எனவே இந்த இரவிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். அடுத்த நாள் பகலிலே நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தர்மங்கள் அதிகமாக கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை இந்த ஷஅபானிலேயே தயாரிப்புகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எனவே ரமலானுடைய ஆடை எடுப்பதற்கு, ரமலான்ல போய் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையில போய் ரமலானுடைய ஆடையை தேர்வு செய்வதற்கு பதிலாக இந்த மாதத்திலேயே நிறைவு செய்து விடுங்கள். அப்படி ஒரு வேளை ரமலானுடைய நோன்பு வைத்துத்தான் உங்களுடைய ரமலானுடைய தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நோன்பை விட்டுட்டு செய்யணுங்கிற தேவையில்லை. ரமலானுடைய நோன்பு என்பது ஃபர்து. எனவே ஃபர்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த ரமலானை பரிபூர்ணமான முறையில் ஆஃபியத்தோடு நோன்பு வைப்பதற்காக அல்லாஹ்க்கு அதிகமாக துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் இந்த இரவிலே செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அதில் ஏதாவது குறை இருந்தால் அவனுடைய ரஹ்மத்தின் பொருட்டாக
தாலா மறைத்து மன்னித்து அருள் புரிவானாக. எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் வல்ல இறைவன் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான